ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட் போயிருந்தோம்ல, அந்த ப்ராடக்ட்லாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்ன வாங்கியிருந்தீங்க, அங்கே எவ்வளோ ப்ரைஸு, அது ஒர்த்தா ப்ரைஸ்க்குலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்லலாம் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் பார்த்துடலாம். கண்டெய்னர்ஸ் வந்து இந்த ஜார் வந்து 500 கிராம்ஸ் பிடிக்கும். இது வந்து நார்மல் கண்டெய்னர் தான், ஏர் டைப்னு சொல்ல முடியாது. இது வந்து சிக்ஸ் செட்டு வந்து 89 ருபீஸு. செட் ஆஃப் 6 இது 89 ருபீஸ். இதை நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, இந்த மாதிரி கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு, இந்த மாதிரி தாளிப்பு பருப்புலாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதோட இன்னொரு செட் இது வந்து 500 கிராமு. அடுத்தது வந்து 1 கேஜி. இது 1 கேஜி பிடிக்கும். இது வந்து அதே மாதிரி தான், அது 6 செட்டு 89 ருபீஸ், இது 4 செட்டு 89 ருபீஸு. இதோட ஃபுல்லாக 1 கேஜி பிடிக்கும். நான் வந்து 1 கேஜி அந்த தால்லாம் போட்டு வச்சுருக்கேன், சாம்பார் வைக்கிற தால். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள்லாம் இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். 3 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், 1 மட்டும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தலாம், கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம். இது வந்து கிளாஸு ஏர் டைட் கண்டெய்னர். இது பாருங்கள், உள்ளே அந்த லப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஏர் டைட் லப்பரு. இது நம்ம என்ன நட்ஸோ இல்லை மற்ற க்ரன்ச்சி ஐட்டம்ஸ் போட்டு நம்ம லாக் பண்ணாலும் வந்து நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் ஐட்டம் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து 29 ருபீஸ் தான். இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்து. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் 3 வாங்கியிருந்தேன், செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கரண்ட்டாக நெட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். மீதி 2 சும்மா வச்சுருக்கேன், க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டேன். 1 வாங்காமல் 3 வாங்கிட்டேன். சரி, எதுக்காவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பாப்போம், எதுக்காச்சும் யூஸ் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இது செட் ஆஃப் 4 வரும், 99ல் வரும். இதுவும் நல்லாயிருக்கு. இது நான் ஆல்ரெடி வாங்கி 3 மந்த்துக்கு மேலே ஆகுது. 2-3 வாட்டி வாஷும் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. இதுவும் கிளாஸ் ப்ராடக்ட் தான். இது செட் அப்படியே வந்து 4 வரும். 4 வந்து 99 அப்படி வரும். 99 நான் வாங்கும்போது இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போயும் நான் பார்த்தேன் 99 தான் இருந்துச்சு. இதில் நிறைய வேரியன்ட் வந்துச்சு. இப்போ நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இது மட்டும் தான் இருந்தது. இதுவும் பிடிச்சிருந்தது. இதுவும் நான் 4 வாங்கிட்டேன். நான் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் குட்டி வச்சுருக்கேன். பட்டை லவங்கெல்லாம் வந்து என் கண்ணுக்கு எதிரில் குட்டியாக தெரியணும் அப்படின்றதுனால இது வாங்கி கொட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கப்ஸு தான். இந்த கப்பு பார்த்திங்கன்னா நான் நிறைய வாங்கி குமிச்சிட்டேன். ஆல்ரெடி நிறைய வாங்கினதெல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 23 ருபீஸு, இது 20 ருபீஸ், 20 இல்லை 19 ருபீஸு. இது நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் புதுசாக இது வாங்கினதுனால இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கரண்ட்டாக இவர் தான் எனக்கு இப்போ டீ காஃபிலாம் இவரால் தான் நான் குடிக்கிறேன். இவர் நான் குடிக்கிறதுல இது கொஞ்சம் தூரமாக வச்சுட்டேன், போதும் பழசு யூஸ் பண்ணது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த க்யூட்டான ஸ்மைலி போட்ட மல்டிபர்பஸ் யூஸ். எப்படின்னா, பாத்ரூம்க்கும் யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம். பாத்ரூம்க்கு நீங்கள் வந்து அந்த சோப்பு, அதை ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்லாம் வச்சுக்கலாம். நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறேன். கிச்சனுக்கு வந்து அந்த கத்தி, அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக கத்தி போட்டிருக்கேன், இதில் ஃபுல்லாக ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. மெயினாக இந்த ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மைலின்றதுனால நான் இதை எடுத்துட்டேன். இது 79 ருபீஸ், வெறும் 79 ருபீஸ் தான். இது நல்ல பிளாஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் 99க்கு வாங்கினேன் நான், 99 ருபீஸ்க்கு. எதுக்கு இது ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்றதே எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கோ எடுத்துட்டேன். எதுக்கு எடுத்தேன்னு தெரியல. ஆனால் இது என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட டவல்ஸு, அது அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் வந்து நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பொருள், ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சு அழகாக ஸ்பேஸ், இடத்த வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருந்தது. 99 தான். இது சூப்பராக இருந்தது. இது நான் வாங்கிட்டேன். நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாய். இந்த கடாயை வந்து ஏன்டா இவ கடாயை எடுக்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த கடாயை வந்து குட்டியாக அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, குட்டியோண்டு. இது நான் வாங்கிட்டேன். இது வந்து 160 ருபீஸு. நான்ஸ்டிக். இது உள்ள வெளியே அந்த நான்ஸ்டிக்கோட இதுவும் மட்டும் கொடுக்கல, உள்ளே ஆனால் நான்ஸ்டிக் தான். நான் ஆல்ரெடி 4 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டேன். நல்லா தான் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. 160 ருபீஸ்க்கு இது ஒர்த்து. ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக்காகவும் இருக்குது. அதனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்கு, மற்ற குட்டி குட்டி பொரியல், நிறைய ஒரு ஆளுக்கு பண்ணுற பொரியல்லாம் நான் இதில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கு. 160 ருபீஸ்க்கு இது ரொம்ப பர்த். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். இது வந்து அந்த சர்விங் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான்வெஜ்ஜு, அப்புறமா வந்து நம்ம டிக்கா, சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்காலாம் சர்வ் பண்ணுவோம்ல, அந்த பவுல் தான். அந்த பவுல் இல்லை, அந்த பிளேட் தான் இது. இந்த பிளேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ். இது செராமிக்
இது வந்து பிளாஸ்டிக்கும் இல்லை கிளாஸும் இல்லை செராமிக்கில் வரும்ல அந்த மாதிரி செராமிக் இது 59 ருபீஸ்க்கு இது ரொம்ப வர்த்தாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி எப்பயோ வாங்கிட்டேன், இருந்தாலும் நல்லா இருக்குது. இது ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தேன், நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா இருக்குது. இதில் வந்து 2 கலரு, இது ஒன்று பிளாக் கலர் ஒன்று இருக்குது. நான் வந்து ஒயிட் எடுத்துட்டேன், ஒயிட் தான் நல்லா கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட். நெக்ஸ்ட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் தான். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸோட பிளேட்டு. டீ காஃபி பிஸ்கெட்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். இது நான் ஈவினிங் டைமில் அப்படி தான் நான் சாப்பிடுவேன். இதில் இங்கே டீ வச்சுப்பேன், இங்கே பிஸ்கெட்லாம் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 35 ருபீஸு. இதுவுமே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நான் ஒயிட் கலர்லேயே எடுத்துட்டேன், ஏன்னா ஒயிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் பிளேட்டு தான். இது ரொம்ப பெரிய சைஸு, ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் யாருக்குமே இதை இது பண்ணுறது, நானே வந்து பெரிய தோசைலாம் போட்டால் இது நான் சாப்பிட்றேன் இதில் வச்சு. இது வந்து வெறும் 50 ருபீஸ் தான், 49 ருபீஸ் இது. இதுவுமே ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. அந்த ஃபைபரு பிளாஸ்டிக் அந்த உருகிற தன்மை அதெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. டிமார்ட்டோட ப்ரைஸ் ப்ராடக்ட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செராமிக் பிளேட்ஸு. இது இப்போ தான் வாங்கினேன் நான், லாஸ்ட் டைம் போகும்போது தான். 65 ருபீஸு. இது செராமிக்கு, நம்ப மாட்டீங்க, செராமிக்ன்றதுனால இது 65 ருபீஸ் எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. லாஸ்ட் டைம் நான் எங்கள் ஊரில் திருவிழான்றப்போ இந்த செராமிக் பிளேட்டை நான் 150க்கு மேலே தான் பார்த்தேனே. ஆனால் 65 ருபீஸ் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ஓகே, ஒரு ஆளுக்கு சாப்பிட்லாம் கம்மி குவான்டிட்டியில். இது நான் 2 வாங்கியிருந்தேன், எனக்கு நல்லா இருந்தது, கம்மியாக இருந்ததுனால 2 வாங்கியிருந்தேன். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நான் 2 தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் தான். இந்த பவுல் தான் வந்து ஹைலைட்டே. இது வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செராமிக் பவுல் தான், செராமிக் தான். மேலே இருக்க லெட்டு, இந்த லெட்டோடு வந்தது இந்த பவுலு. இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவரை நல்லா அழுத்திட்டு ஃப்ளவர் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா இது ஏர் டைட்டு. இப்படி எடுத்து விட்டு அது நார்மலாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிற ஒரு பவுல் இது. நம்ம ஏர் டைட்டாக வேணும் அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம இந்த பூவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லை வேண்டாம் அப்படின்றப்போ நார்மலாக ஓப்பன் பண்ணி மூடிக்கலாம். இது வந்து நான் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒருத்தான ப்ராடக்ட்டு 200 ருபீஸ்க்கு. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டவல் தான். இந்த டவல் ஆல்ரெடி நீங்கள் ஹோம் சென்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மாலில் நிறைய பெரிய பெரிய மாலில் ஹோம் சென்டர் இருக்குல்ல, அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 200 ருபீஸ்க்கு இது அங்கே இருக்கும், இதே சைஸு இதே இது. என்னென்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும், இது லைட்டாக தின்னாக இருக்குது. ஆனால் வந்து குவாலிட்டி அந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டவல். ஆல்ரெடி நான் 4 வச்சுருக்கேன். இது 2 இயர்ஸ் ஆகுது அது வாங்கி. 200 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஒரு சிங்கிள் டவல். ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தான் வரும். இதை பாருங்கள், 69 ருபீஸ். அதே குவாலிட்டி எல்லாமே அதே தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது நான் 2 எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதுவும் இந்த கலரும், இந்த 2 கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஸ்டூல் தான். இது வந்து ஒரு நல்ல பிராண்டடான பிளாஸ்டிக்கு, ஜோயோ பிராண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜோயோ பிராண்டோட பிளாஸ்டிக்கு நல்லாயிருக்கும். இது மட்டமான பிளாஸ்டிக் கிடையாது. ஆல்ரெடி நான் இது ஒன்று வச்சுருந்தேன் பாத் ஸ்டூலுக்கு, அது எனக்கு செட் ஆகலை. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சொரப்பாயிட்டு அமுங்குது உட்காந்தாலே. மட்டமான பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன். இது வந்து நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229 ருபீஸ் தான் ஒன்லி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் டேப் தான். இது வந்து ஒரு இன்விசிபிள் டேப்பு, இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இது நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்தேன். ஒரு டேப்பே எனக்கு 120 சம்திங் வந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரெஸ்ஸு வந்து அயர்ன் பண்ணும்போது கிழிஞ்சிடும்ல, அது தைக்கவும் முடியாது நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து. அது நம்ம என்ன பண்ணோம், ஐயோ பிடிச்ச ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டேப் என்ன பண்ணோம்னா உள் பக்கமாக வச்சுட்டு வெளி பக்கமாக அயர்ன் பண்ணும்போது அந்த கிழிஞ்சது தெரியாமல் இருக்கும். அதுதான் இந்த இன்விசிபிள் டேப்பு. இது நான் நிறைய தேடினேன் ஆன்லைனில். 120 ருபீஸ் ஒன்றே வந்தது. எனக்கு இங்கே வந்து 2 வந்தது. 2 வந்து 150 ருபீஸ்க்கு வந்தது. சரி நமக்கு தான் அப்பப்போ கிழியுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிட்டேன், இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து காஸ்மெட்டிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு தான். இந்த ஹேர் கிளிப்பு வந்து நான் ஆல்ரெடி ஒரு சாரியும் ஒரு சுடிதாரும் வச்சுருக்கேன், அதுக்கு மேட்சிங்காக வாங்கினேன். இதோட உண்மையான ப்ரைஸ் பாருங்கள், 459 போட்டிருக்கு. டிமார்ட்டோட ப்ரைஸ் இது வெறும் 120 ருபீஸ் தான். நல்லாயிருக்கு இந்த கலரு எல்லாமே, அதனால் இது எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலர், அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தேன். அதேமாரி ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 150 ருபீஸு. இது நான் லெஹங்கா வச்சுருக்கேன், ஒரு லெஹங்காவுக்கு மேட்சாக இது போடுவேன், நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு கிளிப் வாங்கினேன்.
குட்டியாக 2 கிளிப் வாங்கினேன். இது வந்து பீகாக் மாதிரி இருக்கும் இந்த கிளிப்பு, அழகாக இருக்கும். இதுவும் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். இது 25 ருபீஸு. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு, அழகாக இருக்குது, டபுள் கலர் ஸ்டோன்ஸாக இருக்குது. அண்ட் இந்த ஹேர் ஸ்லேடும் வாங்கினேன். இதுவும் வந்து 20 சம்திங் தான் வந்தது, 18 19 வந்தது. இது வாங்கிட்டேன். அண்ட் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா?